அரண்மனைக்குள் வஞ்சகம் புகுந்தது. அந்த அன்பான அரசி மனம் மாறியதோ, மந்திரியோடு சேர்ந்தே சதி செய்தார். மணிகண்டனை காட்டுக்கு அனுப்ப வழி தேடினார். அரண்மனைக்குள் வஞ்சகம் புகுந்தது. அந்த அன்பான அரசி மனம் மாறியதோ, மந்திரியோடு சேர்ந்தே சதி செய்தார். மணிகண்டனை காட்டுக்கு அனுப்ப வழி தேடினார். ராணி திடீரென படுக்கையில் வீழ்ந்தாள். வயிறு வலிப்பதாக நாடகமாடினாள். அரசர் துடித்து வைத்தியரை கூப்பிட அவன் புலிப்பால் வேண்டும் என கூறினார். அரசர் திகைத்தார். புலிப்பால் எங்கே? இந்த கொடுமை என் மகனுக்கு பரிசோதனையோ? தர்ம குழந்தையே முடிவை எடுத்தார். என் தாய் நலம் பெற சாகசம் புரிவே. அரசர் பதறினார். வேண்டாம் என் மகனே, வீரம் பெரிதல்ல, உன் உயிர்தான் பெரிதே. காட்டினில் உனக்கு என்ன ஆகுமோ என்று கண்ணீருடன் தந்தை கலங்கினார். மணிகண்டனோ புன்னகைத்தான். அவன் சாதாரண மகனல்ல, அவன் தர்மம் காக்க வந்த தெய்வம், கலக்கமில்லாதவன். அவன் சென்றால் உலகமே காக்கப்படும் என்று வானமே அவனுக்கு வழியை பால் வேண்டி புறப்பட்டானே. என் மறையாத திரை தொடங்கவே வந்தானே. காடு மேடெல்லாம் நடந்தே சென்றார். காலமெல்லாம் அவன் புகழ் நிலைக்க வந்தார். பாதையில் அரக்கர்கள் எதிர்த்த போது